என்ன சொல்ற புரியல. இவ்வளவு நாளா இந்த வீட்டுல தான் என்ன எல்லாரும் திட்டுவாங்க, கரைச்சு கொட்டுவாங்க, ராசி இல்லாதவன்னு சொல்லி அவமானப்படுவாங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பழகி போச்சுங்க. ஆனா ஆனா என்ன சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுக்கு வெளியில நல்ல வண்டியில காய் வாங்கிட்டு இருந்தேன். சரி. நம்ம எதிர்த்த வீட்டுல யாரும் புதுசு ஓடி வந்திருக்காங்க போல இருக்கு. சரி, அதனால என்ன? அப்போ நாங்க 2 பேரும் காய் வாங்கிட்டு இருந்தோம். முதல்ல சொல்லு கண்மணி, என்ன நடந்துச்சு? கடைசி நேரத்துல வந்து என் பிளான் எல்லாம் சொதப்பிட்டியே. ஆனா உனக்கு இந்த நிலைமை தேவைதான். நியாயமா அன்னைக்கு ரோட்ல உன் கதை முடிஞ்சிருக்கணும். விட்டு போனவ மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து ஏன் நிம்மதியை கெடுக்கிறியா? இப்படியோ புழைச்சிட்டல. ஆனா நீ ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். உன் இறந்த தேதியை கூடிய சீக்கிரம் நான் பிக்ஸ் பண்றேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கண்மணி. ப்ளீஸ் கொஞ்சம் தனியா வரியா? கண்மணி வாயேன் ப்ளீஸ். சொல்லு. காலையில எழுந்தவுடன் காஃபி, 8 மணிக்கு காலையில 8 போஸ்ட், மார்னிங் வைப். அதானே இப்போ ட்ரெண்ட். என் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் பாவம் இதுக்காக எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? இன்னும் 15 மினிட்ஸ்ல இந்த போட்டோ எல்லாம் என் பேஜ்ல நான் போட்டே ஆகணும். ஐயோ அம்மா தாயே, தயவு செஞ்சு கொஞ்சம் அதெல்லாம் விடுமா. இந்த வீட்டுல இருக்க ஒரு 10 பேருக்கு உன் கையால ஒரு காபி தண்ணி போட்டு கொடுமா. எல்லாம் தொண்டை காஞ்சு போய் கருவளைச்சு போய் கிடக்குறாங்க. ப்ளீஸ். என்ன விளையாடுறியா? தொண்டை காஞ்சா தண்ணி குடிக்க சொல்ல. தண்ணி குடிக்க சொல்லவா? எதுக்கு எல்லாருக்கும் நான் காஃபி போட்டு தரணும்? இங்க பாருமா, பெரிய அண்ணி திமிர்ல இருக்காங்க.